ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்சரோ அப்படின்ற ஒரு டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக த்ரெட்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ போடக்கூடிய வீடியோ நேற்றே நான் ட்விட்டர் த்ரெட்டாக கொடுத்துருந்தேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போலவே என்னால் எப்போல்லாம் யூடியூப்பில் வீடியோ போட முடியாதோ அப்போல்லாமே நான் த்ரெட்டாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நான் எனக்கு கிடைக்கிற அப்டேட், இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ், ஏர்டாப்ஸ் அப்புறம் இதெல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டுடைய பேர் கான்சரோங்க. இவங்க ஒரு இன்டர்பிரட்டி பேஸ் பண்ண ப்ராஜெக்ட். ஐ மீன் கிராஸ் செயின் மெசேஜிங் ப்ரோட்டோக்கால், இந்த பிரிட்ஜ் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் இவங்க செயின் லிங்க்குடைய டெவலப்பர்ஸ் பில்டு பண்ணியிருக்காங்க. அந்த செயின் லிங்க்குடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இவங்க. செயின் லிங்க் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சியில் அதுவுமே ஒன்று லிங்க் டோக்கன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தோட இருக்கும். கரண்ட்லி $20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக அவங்க கான்சரோ நெட்வொர்க் வருது. இவங்க தனியாக நெட்வொர்க்குமே கொண்டு வர போகிறாங்க. நிறைய பேர் இவங்க ஃபண்டிங் இல்லாதனால அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. இன்சென்டிவ் ஏர்ட்ராப் தான். ஏர்ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஏர்ட்ராப் ஏற்கனவே கன்ஃபார்ம்டு. அது மட்டும் இல்லாமல் செரோ டோக்கன் அவங்க அனௌன்ஸ்மே பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ட்விட்டர் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த டெஸ்ட்நெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு அந்த பம்ப் ஐக்கான் பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் A to Z இருக்கிற எல்லா நெட்வொர்க்குமே EVM நெட்வொர்க், எல்லா நெட்வொர்க்குடைய ஃபர்ஸ்ட் லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி வேலெட்டை கனெக்ட் பண்ணியோ அட்ரஸை பேஸ்ட் பண்ணியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணலாம், அந்த மாதிரி தான் கிளைம் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான நெட்வொர்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக அதுக்கப்புறம் T0 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இருக்கிற அவைலபிள் நெட்வொர்க் அந்த நெட்வொர்க் மேலே மட்டும் ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா அது லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் டெய்லி இந்த 6 நெட்வொர்க்லையும் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லி டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் கிளைம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட்லாம் கிளைம் பண்ணதுக்கப்புறம் பிரிட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின் டேப் இருக்கிற அவைலபிள் இருக்க ஏதாவது ஒரு நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க, டோக்கன்ஸ் இருக்கிற நெட்வொர்க்காக. தென் அதுக்கப்புறம் 2 நெட்வொர்க் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் பண்ண போகிறீங்க, பிரிட்ஜா ஸ்வாப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஸ்வாப் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் போகும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் நெட்வொர்க். ஒரு சில நெட்வொர்க் எல்லாமே மினிட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. ஒரு சில நெட்வொர்க்கில் செகண்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டெய்லி மினிமம் ஒரு 5 டிரான்சாக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது டாஸ்க் பேஸ் பண்ணியிருக்கு. இதில் நிறைய நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. 20+ மேலே உங்களால் இப்போவே பார்க்க முடியும். மெயின் நெட்டில் அவங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறது 100 நெட்வொர்க் மேலே எடுத்துகிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பெட்டர் தான். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் பேஜ். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வேட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு CRS பாயிண்ட்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெஸ்ட்நெட் பேஸ்டான இருக்கும். நீங்கள் மெகா எத்து மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் மோனாடு இருக்குது. சிம்பிளுங்க. நீங்கள் வீக்லி 1 டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த CRS பாயிண்ட் கிளைம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் மெயினெட் ஸ்வாப். மெயினெட்டுமே இருக்குங்க. நெட்வொர்க் டெஸ்ட்நெட் மட்டும் கிடையாது, மெயினெட்லேயும் இருக்குது. மெயினெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த லேண்ட் கார்ட் ஸ்வாப்பை நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி $50 லிமிட். தென் லிக்விடிட்டி செக்ஷன் போயிட்டு நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி லிக்விடிட்டி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குமே CRS பாயிண்ட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் டெய்லி ஸ்வாப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளையர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் லிக்விடிட்டி ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே மல்டிப்ளையர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப் டு 4x வரைக்கும் உங்களால் மல்டிப்ளையர் பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் டெய்லி அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 CRS ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 40 CRS கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் டெஸ்ட்நெட் டாஸ்க். டெய்லி நீங்கள் 5 டெஸ்ட்நெட் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். நான் முன்னே சொன்னேன், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதனால தான் சொன்னேன் 5ன்னு சொல்லிட்டு. நீங்கள் 5 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி 5 CRS கிளைம் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ ஸ்வாப். நீங்கள் மினிமம் $50 டெய்லி 1 டைம் ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 CRS கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் ட்வீட் டாஸ்க். இது ஒரே டாஸ்க் தாங்க, உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் எந்த ஒரு வேலையும் இல்லாமல். சிம்பிள். நீங்கள் ஸ்டார்ட் கொஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஓப்பன் காட்டும். அந்த ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு கூட்டிகிட்டு போகும்.
அண்ட் அதில் வந்துட்டு நீங்கள் வந்து லைக் அண்ட் ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்விட்டர் அண்ட் டிஸ்கார்டு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுடைய பாயிண்ட்ஸ் இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு செக்ஷனில் ரிவார்ட்ஸ் போய்க்கோங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓபி பிரிட்ஜின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்பிடம் டு எனி நெட்ஒர்க் டு ஆப்டிமிசம் அந்த நெட்ஒர்க் வந்து $5,000 வேல்யூவில் வந்து நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து பிரிட்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் மேலே கிடைக்கும். சேம் அதே போல் தான் ஆர்பிட்ரம் இருக்குது, பாலிகன் இருக்குது, பேஸ் இருக்குது, அவாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அவைலபிள் நெட்ஒர்க்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 CRS வந்து சடனாக கிடைக்கும். தென் முக்கியமானது வந்து இது வந்து எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த CRS பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாரமுமே உங்களால் முடிஞ்சால் உங்கள்கிட்ட ஃபண்ட் இருந்தால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படின்னா டெஸ்ட் நெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபண்ட் இல்லாதவங்க டெஸ்ட் நெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் போர்டு கேம்பெயின், இதுவுமே வந்து இன்சென்டிவ் டெஸ்ட் நெட் தான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அது வந்து இதை வச்சு தான் சொன்னேன். அவங்களுமே டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் கேம்பெயின் தாங்க. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து தாராளமாக பர்ஃபார்ம் பண்ணலாம். இதில் பர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 2 ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அந்த செரோ டோக்கன்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த சூப்பர் போர்டு அவங்களையுமே ஃபியூச்சரில் பண்ணாங்க அப்படின்னா ஏர்ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெருசாலாம் இருக்காது. இருந்தாலும் அது ஓகே தானே. இதில் வந்து நிறைய கொஸ்ட் இருக்குங்க. சிம்பிள், நம்ம வந்து டெஸ்ட் நெட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க நெட்ஒர்க் வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம வந்துட்டு ஹோல்டிங் கேம்பெயின் பாஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கேம்பெயின் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு NFT உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். அது சிம்பிள் தாங்க, கிளைம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அவைலபிள் நெட்ஒர்க்லேருந்து நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதை மட்டும் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இது போலவே நிறையா கொடுத்துருக்காங்க, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது இந்த ஒரு NFT அன்லாக் ஆன்சரோ V2 டெஸ்ட் டூர் NFTன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே இதை கிளைம் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தாங்க. நெட்ஒர்க்கில் நம்ம வந்து டெஸ்ட் நெட் மட்டும் பிரிட்ஜ் பண்ணணும். பிரிட்ஜ் பண்ணிட்டு இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த NFT ஹோல்டர்ஸ்க்கு ஏர்டாப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். டெய்லி வந்து ஆக்டிவாக இருங்க. டெஸ்ட் நெட்டில் வந்து பிரிட்ஜ் பண்ணுங்கள். CRS பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஏர்டாப் கிடைக்கும். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.